மாசிமக திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். ராஜகுமார், விவரங்களை சொல்லலாம். மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி மற்றும் அதனையொட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆயிரக்கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன், திருவானூர் பொய்யமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், புதுச்சேரியில மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணர், லட்சுமி ஹயகிரிவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவ மூர்த்திகள் கடலில் தீர்த்தவாரி முடிந்து கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்த மாசிமக பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரையில் கூடி தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கடற்கரையில் நீண்ட நேரம் காத்திருந்து முன்னோர்களுக்கு தர்பானம் கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து வரிசையில் நின்று சாமிகளை தற்போது வழிபட்டு செல்கின்றனர். மேலும் இந்த தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்கள் பலர் சாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர். பக்தர்கள் ஆழத்திற்கு செல்லாதவாறு போலீசாரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பக்தர்கள் அந்த ஆழமான பகுதிகளுக்கு செல்லாதவாறு அவர்கள் எச்சரிக்கையும் காவல்துறையினர் விடுத்து வருகின்றனர். மேலும் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கூட்டத்தில் பக்தர்களிடம் திருட்டு கும்பல் கைப்பரிசை காட்டாத வகையில் காவல்துறையினர் அங்கங்கே உயர் கோபுரங்களும் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். பைனாகுலர் மூலமாகவும் கண்காணித்து வருகின்றனர். அதே போல ட்ரோன் கேமரா மூலமாகவும் கூட்டத்தை காவல்துறையினர் கண்காணித்தனர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வைத்தியகுப்பம் கடற்பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒயிட் டவுன் பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாசிமக விழாவானது புதுச்சேரியில் வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் மாசிமகத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜகுமார், விவரங்களை வழங்கியதற்காக.